என்னதான் ஆரம்பத்துல இருந்து நம்ம வாஷிங் மிஷினை தொடர்ந்து பயன்படுத்தி இருந்தாலும் கூட 2018 தான் முதல் ஸ்டடியை கண்டக்ட் பண்றாங்க. ஒரு வாஷிங் மிஷின் எப்படி வந்து துணியை துவைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டடியில் சில எக்ஸ்பெரிமெண்ட்டையும் பண்ணுறாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் படி வெறும் சோப்பு தண்ணீர் இருந்தால் மட்டுமே போதாது அந்த துணி நல்லா க்ளீன் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த ரின்ஸ் இருக்கு இல்லையா, அந்த அலசுவோம் இல்லையா, அந்த அலசுறதுல எந்த அளவு சுத்தமான வாட்டர் வருது, அது எந்த அளவு ஃபாஸ்ட்டாக அந்த துணியை வந்து அலசுது, எத்தனை சைக்கிள்ஸில் அது அலசுது அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரியும் துணி வந்து நல்லா பெட்டராக க்ளீன் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம கடையில் வாஷிங் மிஷின் வாங்குறதுக்காக போகும்போது அவங்க 3 மெயினான ஆப்ஷன் வந்து கொடுப்பாங்க. ஒன்று செமி ஆட்டோமேட்டிக், இன்னொன்று ஃபுல்லி ஆட்டோமேட்டிக், ஃப்ரண்ட் லோடு வாஷிங் மிஷின் அப்படின்றது. இந்த 3த்தில் நம்ம எதை செலக்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்காது. அதுக்கு அவங்க ஒரு குறிப்பிட்ட விளக்கமும் கொடுப்பாங்க. பட் அந்த விளக்கத்தின்படி நம்ம வந்து அந்த வாஷிங் மிஷினை செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்துடுவோம். ஆனால் எது வந்து பெட்டராக வாஷ் பண்ணும், எது வந்து நமக்கு சிறந்தது அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்காது. ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க. ஆனால் இந்த வாஷிங் மிஷினில் பார்த்தீங்கன்னா பெருசாக அந்த மாதிரி எதுவும் ஃபங்க்ஷன் ஒன்றும் இருக்காது. ரொம்ப ஹார்டாக துணியை துவைக்கிற மாதிரிலாம் எந்த விதமான பெரிய வேலையும் அதில் இருக்காது. சும்மா சுற்றிக்கிட்டே இருக்கும். சுற்றிக்கிட்டே இருக்கிறதுல அது வந்து அழுத்த ரிமூவ் பண்ணுது அப்படின்ற மாதிரி தான் அது ஒர்க் ஆகும். ஸோ இது எப்படி வேலை செய்யுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு தண்ணீரும் சோப்பும் எந்த மாதிரி சேர்ந்து வேலை செய்யுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். துணியையும் நம்ம எஃபெக்டிவாக பிரிக்கிறது கிடையாது. ஃப்ரண்ட் லோடில் அந்த தண்ணீரும் துணியும் பிரிகிறது மாதிரி இங்கே டாப் லோடில் வந்து தண்ணீரும் துணியும் பிரிகிறது கிடையாது. அப்போது இது ரெண்டத்தையும் எஃபெக்டிவாக தனியாக பிரிக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தது தான் இம்பல்லர்ஸ் அப்படின்றது. வாஷிங் மிஷினில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் செட்டப்போ இல்லை ஒரு மெட்டல் செட்டப்போ இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நீளமாக ஃபின்ஸ் வந்து நீட்டிகிட்டு இருக்கும். ஸோ இந்த விஷயம் என்ன பண்ணும் அப்படின்னா துணியை சுற்றும். அதாவது சுற்றி இருக்கக்கூடிய தண்ணீரில் வந்து ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கும். அந்த மையத்தில் இருக்கக்கூடிய அந்த துணியை வந்து இது ஒரு ஃப்ரிக்ஷன் உராய்வு மூலமாக பிடிச்சு துணியை வந்து சுற்றும். ஸோ அப்படி சுற்றும் போது தான் நமக்கு இந்த தண்ணீருக்கும் துணிக்குமான டிஃப்ரென்ஸ் ரேஷியோ வந்து நல்லா உருவாகும். அப்படின்றப்போ இந்த துணி வந்து மல்டிபிள் லேயரில் வந்து கிராஸ் ஆகிட்டு போகும். ஆனால் இதில் ஒரு பாயிண்ட்டும் இருக்குது. அதை ஒரு விதத்தில் அட்வான்டேஜ்னு சொல்லலாம், இன்னொரு விதத்தில் டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஏன்னா அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த இம்பெல்லர் வந்து துணியை நல்லா பிடிச்சி துணியை வந்து எஃபெக்டிவாக சுற்றுறதுனால நம்ம கையால் துவைச்சா எந்த மாதிரி க்ளீன் ஆகுமோ, அதாவது நம்ம கையால் எப்படி பிழிஞ்சு இல்லை அடித்து இல்லை நம்ம கசக்கி துவைக்கும் போது எந்த மாதிரி ஒரு க்ளீனிங் கிடைக்குமோ அதே மாதிரி க்ளீனிங் வந்து இந்த இம்பெல்லரை பயன்படுத்தி சுற்றும் போது கிடைக்கும். ஆனால் அதே சமயத்தில் இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம ஒரு துணியை சாஃப்டாக துவைக்கணும், கேர் எடுத்து துவைக்கணும். அந்த துவைக்கிறதுக்கான இம்பேக்ட் வந்து அந்த துணியில் இருக்கக்கூடாது அப்படின்னா ஸோ அது வந்து இந்த டாப் லோடு வாஷிங் மிஷினால் பண்ண முடியாது. லைட்டாக வேணால் பண்ண முடியும், பட் ரொம்ப சாஃப்டாக வந்து துவைக்க முடியாது. அதுக்கு ஃப்ரண்ட் லோடு தான் சிறந்தது. அப்போ இந்த இம்பெல்லர் வந்து ஃப்ரண்ட் லோடில் இருக்காதான்னு சொல்லி கேட்டிங்கன்னா இருக்கும். ஆனால் அதோட எஃபெக்ட் வந்து டாப் லோடில் உருவாகிற மாதிரி உருவாகாது. ஏன்னா டாப் லோடில் இந்த இம்பெல்லரில் தான் மொத்த லோடும் இருக்கும் அப்படின்றப்போ ஸோ இது கொடுக்கக்கூடிய எஃபெக்ட் வந்து ஃப்ரண்ட் லோடில் அந்த இம்பெல்லர் கொடுக்காது. சரி, இப்போ ஃப்ரண்ட் லோடு வாங்குறதா டாப் லோடு வாங்குறதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ரண்ட் லோட் அப்படின்றது தண்ணீரை மட்டுமே ஒரு டூலாக வச்சு அதை ரிப்பீட்டட் சைக்கிள் அதிகப்படியான சைக்கிளில் கொடுத்து துவைக்கக்கூடிய ஒரு மிஷின். ஆனால் டாப் லோட் அப்படின்றது அந்த துணியை கசக்கி பிழிஞ்சு துவைக்கக்கூடிய ஒரு கான்செப்டில் துவைக்கும். நீங்கள் எப்போதுமே துணியை பராமரிக்கிறதுல அதிகமான கவனம் செலுத்துவீங்க. எப்போதுமே விலை உயர்ந்த துணியை பயன்படுத்துகிறீங்க. எனக்கு வந்து சாஃப்டாக தான் துவைக்கணும், துணியோட தன்மை மாறக்கூடாது, கலர் மாறக்கூடாது, ஃபேட் ஆகக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் லோடு தான் சிறந்தது. அதே மாதிரி ஃப்ரண்ட் லோடோட விலையும் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்பெஷல் தேவை இருக்கிறவங்க ஃப்ரண்ட் லோடு போகிறது எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஸோ உங்களுக்கு துணியை வந்து ஹெவியாக துவைக்கணும், நிறைய அழுக்கு உருவாகும், அந்த அழுக்கு எல்லாத்தையும் ஹெவியாக ரிமூவ் பண்ணணும், எனக்கு வந்து 100% க்ளீனிங் வேணும், சின்ன பிசுறு கூட இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் டாப் லோடை செலக்ட் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டோட ஹாட் அண்ட் ஹெவி கண்டிஷனுக்கு வந்து இந்த டாப் லோடு தான் சிறந்ததுன்னு நான் சொல்லுவேன். இந்த டாப் லோடில் தண்ணீர் பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் செமி ஆட்டோமேட்டிக்காக வாங்குறது தான் சிறந்தது. தண்ணீரோட அளவையும் நீங்களே செட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி வெளியிலேருந்து நம்ம தண்ணி ஊற்றினாலும் அதில் ஊற்றி பயன்படுத்திக்க முடியும். சரி, நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடியது எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா டாப் லோடில் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அதுக்கு காரணம் என்னென்னா ஏன்னா டாப் லோடு எல்லாமே ஆட்டோமேட்டிக் ஃபங்க்ஷன் வந்துடும் அப்படின்றதுனால டாப் லோடு அப்படின்றப்போ நம்மளோட கண்டிஷன்ஸ்க்கு அது ஹெவியாக துவைக்கக்கூடியது அப்படின்றதுனாலையும் இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். கேர் எடுத்து துவைக்கணும், பட்ஜெட் அதிகமாக கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னா ஃப்ரண்ட் லோடு வாங்கிக்கோங்க. துணியை ஹெவியாகவும் துவைக்கணும், ஆட்டோமேட்டிக்காகவும் வேணும், பட்ஜெட்குள்ளேயும் வரணும் அப்படின்னா டாப் லோடு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாங்கிக்கோங்க. இதோட பொறுத்த வரைக்கும் செமி ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக்னு 2 இருக்கு இல்லையா, இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத சொல்லிடுறேன். இந்த செமி ஆட்டோமேட்டிக்கில் பார்த்தீங்கன்னா தண்ணீரோட அளவு எந்த மாதிரி வைக்கணும் அப்படின்றத நம்ம தான் செட் பண்ணணும், எவ்வளவு நேரம் துவைக்கணும் அப்படின்றதையும் நம்ம தான் செட் பண்ணணும், திரும்ப அந்த ட்ரம்மை வந்து நம்ம தான் மேனுவலாக சுற்றணும். இந்த மாதிரி நம்மளே தான் எல்லா பெரும்பாலான விஷயங்களை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் செமி ஆட்டோமேட்டிக்னு சொல்லுவோம். அந்த சுற்றுறது மட்டும்தான் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஆனால் அந்த ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கை பொறுத்த வரைக்கும் அதுவே தண்ணி எடுத்துக்கும், அதுவே துவைக்கும்,
அதுவே வந்து புழிஞ்சு நமக்கு துணியை கொடுத்துரும். எனக்கு பெரிய ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் ஒன்றும் கிடையாது, நான் இஎம்ஐயில் தான் வாங்க போகிறேன், கஷ்டப்பட்டு தான் வாங்குகிறேன், அதே மாதிரி அதில் பிரச்சனையும் வந்துடக்கூடாது, நல்ல பிராண்டாகவும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்லாம் வாங்கிடாதீங்க. ஒன்லி செமி ஆட்டோமேட்டிக் மட்டும் வாங்குங்க. இதில் எல்லாமே நீங்கள் தான் பண்ணணும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இதில் ஃபெயிலியர் ரேஷியோ வந்து ரொம்ப கம்மி அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னென்னா இதோட ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஒரு மோட்டார் இருக்கும், ஒரு ட்ரம் இருக்கும், அதே மாதிரி சின்னதாக ஒரு கண்ட்ரோல் பேனல் இருக்கும். இதில் எதுவும் பிரச்சனை வந்தாலும் கூட ஈஸியாக சர்வீஸ் பண்ணிக்க முடியும். அதோட காஸ்ட்டும் வந்து கம்மியாக தான் வரும். இதில் மெயினான எக்யூப்மெண்ட் மோட்டார் தான். மோட்டாருக்கு 10 இயர் வாரண்ட்டி கொடுத்துருவாங்க, அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. மற்ற சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இது லாங் லைஃப் வந்து கொடுக்கும். பட்ஜெட் படி பார்க்கும்போதும் தண்ணி பிரச்சனை இருந்தாலும் செமி ஆட்டோமேட்டிக் வாங்கிக்கோங்க.